சின்ன அவங்க ஒரு லிஸ்டே போட்டு சொன்னாங்க. பா அம்மா முன்னாடி பாம்பு வந்தா பாம்பு தான் கேட்ட நேரம். ஏங்க அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தாங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னைக்குதான் அடங்க போதும். பாம்புக்கு பல்லுல விஷம்னா இவனுக்கு சொல்லுல விஷம். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் மனசுல பட்டதை பேசுறாரு. சில பேர் மனசுல இருக்கிறத சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பேசுவாங்க. இவர் அப்படி கிடையாது. மனசுல தோன்றத வெளிப்படையா பேசிடுவாரு. அதுக்கே அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா பாம்பு தான் போயிடுச்சுல, அப்புறம் என்ன பயந்துட்டு இருக்கீங்க? டேய் அது வந்துட்டு போனாலும் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமாடா? அம்மா ஏதோ பரிகாரம் சொன்னீங்களே. ஆமாடா, குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க. நானும் அம்மா கிட்ட இதை பத்தி பேசினேன். அம்மாவும் நீ சொன்னதான் சொல்றாங்க. அதனால நம்மளை எல்லாம் ஊருக்கு வர சொல்லி அவங்க சொல்றாங்க. ஐ அப்ப நம்ம ஊருக்கு போறோமாப்பா? போனா அங்கேயே தீபாவளியை கொண்டாடிட்டு வந்துடலாம். அப்பா என்னால வர முடியாதுப்பா. நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம். ஷோரூம்ல வர கூட்டம் அதிகமா வரும். நான் வந்தேன்னா தீபாவளி மொத்த பிசினஸும் பாதிக்கும்பா. டேய் பிசினஸ் எங்கேயும் போயிடாது. நீ என்ன காய்கறி வியாபாரம் பண்றியா இல்ல பூ வியாபாரம் பண்றியா கேட்டு போறதுக்கு? மீனா மறைமுகமா உங்களை சொல்ற மாதிரி இல்ல, அத்தை வெளிப்படையாவே என்னதான் சொல்றாங்க. மனோஜ், பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. அதுவும் இவளாலதான். ஆண்டி நான் என்ன வேணும்னே பாம்பை தேடி போய் கூட்டிட்டு வந்தேன். நீ செஞ்சாலும் செய்வ. டேய் மனோஜ், இவ செஞ்ச காரியத்தினால எல்லாமே எக்கு தப்பா நடக்குது. உனக்கு கடையே இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவ?